ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசி பிரியா ரெசிபி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப டேஸ்டான காரா பூந்தி தான் ரெடி பண்ண போறோம். தீபாவளிக்கு கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பார்க்கணும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காரா பூந்தி தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே வச்சு ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி. அதனால கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. பிகினர்ஸ் கூட வந்து ஈஸியா வந்து பண்ணிட முடியும். சரி வாங்க இது எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். இது ஒரு கிளீனான பவுல் எடுத்துக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு கடலை மாவு வந்து சேர்த்துக்கலாம். கடலை மாவு வந்து பாத்தீங்கன்னா வீட்ல ரெடி பண்ணியிருந்தாலும் கடையில வாங்கியிருந்தாலும் கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வீட்ல ரெடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நல்லா சலிச்சிட்டு யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பச்சரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம். அரிசி மாவு வந்து பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமா சேர்த்தாலும் நல்லா இருக்காது, கடுக்குன்னு இருக்கும். 2 பிஞ்ச் அளவு சோடா உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவை வந்து நல்லா கலந்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ண போறோம். தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா சேர்த்துறாதீங்க, அளவா சேர்த்துக்கோங்க. இந்த மாவு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா திக்காவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லிக்யூடாவும் இருக்கக்கூடாது, நார்மலா இருக்கணும். அதே மாதிரி ரொம்ப கெட்டியா இல்லாத மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, ரொம்ப தண்ணியாவும் இல்லாம ரொம்ப கெட்டியாவும் இல்லாம நார்மலா வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம். இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாங்க வந்து பாத்தீங்கன்னா மாவு வந்து அளவா தான் எடுத்திருக்கோம். வீடியோக்கு செஞ்சு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக. நீங்க வந்து உங்க ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி மாவை வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ஸ்டவ்ல ஒரு வடைச்சட்டியை வச்சுக்கிடலாம். இதுல வந்து நம்ம காரா பூந்தி வந்து பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் வந்து பாத்தீங்கன்னா ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சூடாயிருச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். அடுத்ததா வந்து இதுக்கு மேலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரிகரண்டி வச்சு நம்ம கலந்து வச்சிருக்க மாவை எடுத்து ஊத்திக்கலாம். உங்ககிட்ட வந்து பூந்தி கரண்டி இருந்தா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாவே வந்து நம்ம காரா பூந்தி போட்டு எடுத்துடலாம். நம்ம போட்டு இந்த மாதிரி டேப் பண்ணோம் அப்படின்னா முத்து முத்தா வந்து பாத்தீங்கன்னா காரா பூந்தி வந்து விழுகும். ஸ்டவ் வந்து பாத்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நம்ம மாத்தி 2 சைடு திருப்பி போட்டு நல்லா பொரிச்சுக்கலாம். மாவு வந்து பாத்தீங்கன்னா நிறைய போட்டுறாதீங்க, ஒன்னோடு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். ஸ்டவ் வந்து பாத்தீங்கன்னா ஹை ஃப்ளேம்லயும் மீடியம் ஃப்ளேம்லயும் மாத்தி வச்சு பொரிச்சுக்கோங்க. நல்லா பாருங்க, கோல்டு கலர்ல சேஞ்ச் ஆயிருச்சு. இப்போ இந்த எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம எடுத்துக்கலாம் காரா பூந்திய. இதே மாதிரியே நம்ம கொஞ்சமா மாவை சேர்த்து காரா பூந்தி வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு டைமும் நீங்க காரா பூந்தி வந்து போடுறதுக்கு முன்னாடி கரண்டியை வந்து பாத்தீங்கன்னா நல்லா கிளீன் பண்ணிட்டு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா போடுங்க. நம்ம அந்த மாதிரி தொடச்சிட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா தான் காரா பூந்தி வந்து பாத்தீங்கன்னா முத்து முத்தா விழுகும். எல்லாத்தையுமே பொரிச்சு ரெடி பண்ணதுக்கு அப்புறம் காட்டுறேன். எல்லாத்தையுமே வந்து பொரிச்சு எடுத்தாச்சு. 1 கப்பு தான் போட்டோம், அதுக்கே வந்து பாருங்க எவ்வளவு வந்திருக்குன்னு. சரி ஓகே, நம்ம நெக்ஸ்ட் என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம். இதே வடைச்சட்டியில் பொட்டுக்கடலை ஒரு கைப்பிடி, நடக்கடலை ஒரு கைப்பிடி போட்டுக்கிடலாம். இதை நல்லா வறுத்துக்கிடலாம். ஸ்டவ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. நம்ம நிலக்கடலை பொட்டுக்கடலைலாம் வந்து சேர்க்கும்போது காரா பூந்தியோட டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும். அவ்வளோதான், நம்ம வறுத்தாச்சு. இதை வந்து எடுத்துட்டு நம்ம காரா பூந்தியில் வந்து சேர்த்துக்கலாம். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் வந்து காஞ்ச கருவேப்பிலை தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நல்லா ஒண்ணா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு டப்பால கூட போட்டு நல்லா குலுக்கி எடுத்துக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கறதா இருந்தா மிளகாய் பொடியை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளவுதான். நம்ம சிம்பிளான டேஸ்டான காரா பூந்தி வந்து ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 1 மாசத்துக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். நம்ம கடையில் வாங்குற காரா பூந்தியை விட இது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க, வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. தீபாவளிக்கு மறக்காமல் செஞ்சு சாப்பிடுங்க.
கண்டிப்பா எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறோம். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாங்களும் போய் சாப்பிட்றோம். பாய்.